நீங்காதொருவனை வாழ்க ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா நீ என்னில் நான் உன்னில் ஈஸ்வரா ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா ஒளி பொருந்திய அழியாத ஆன்மா ஹையாரோ ஹையர ஹையா ஹையாரோ ஹையாரோ ஹையர ஹையா ஹையாரோ எல்லாரும் ஒருவருக்கா ஒருவர் எல்லாருக்கா எல்லாரும் ஒருவருக்கா ஒருவர் எல்லாருக்கா வாழும் நிலையை வழியாய் கொண்டால் வாழ்விடம் விண்ணகமா வாழும் நிலையை வழியாய் கொண்டால் வாழ்விடம் விண்ணகமா எல்லாரும் ஒருவருக்கா ஒருவர் எல்லாருக்கா இயங்கிடல் இனிதன்றோ இயங்கலில் இழப்பது சிறப்பன்றோ இருப்பிலும் இயங்கிடல் இனிதன்றோ இயங்கலில் இழப்பது சிறப்பன்றோ இலக்கதன் இலக்கணம் சேவையன்றோ இறப்பினும் இலக்குகள் தேவையன்றோ இலக்கதன் இலக்கணம் சேவையன்றோ இறப்பினும் இலக்குகள் தேவையன்றோ இறை கொடையெனும் மிக வாய்ப்பினிலே இறை கொடையெனும் மிக வாய்ப்பினிலே இழப்பதை இறைமையில் வாழ்வாகும் எல்லாரும் ஒருவருக்கா ஒருவர் எல்லாருக்கா பத 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 நிசனித பா பத 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 நிசனித பமகரிசா நிரிசா பதிவின் முகவரி பணி என்றோ பணியினில் பொது நலன் அழகென்றோ பரிவின் முகவரி பணி என்றோ பணியினில் பொது நலன் அழகென்றோ பகிர்ந்திடல் பெரினும் பெரிதன்றோ பகிர்விலும் தியாகம் புனிதமன்றோ பகிர்ந்திடல் பெரினும் பெரிதன்றோ பகிர்விலும் தியாகம் புனித
புனிதமன்றோ பாசங்கள் விதைத்திடும் பயணத்திலே, பாசங்கள் விதைத்திடும் பயணத்திலே பாதைகள் பூத்திடும் புன்னகையா எல்லாரும் ஒருவருக்கா ஒருவர் எல்லாருக்கா வாழும் நிலையை வழியாய்க் கொண்டார் வாழ்விட விண்ணகமா எல்லாரும் ஒருவருக்கா ஒருவர் எல்லாருக்கா. யோவான் எழுதிய நற்செய்தி அலகு 15 இறை சொற்றொடர்கள் 1 முதல் 8 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, உண்மையான திராட்சை கொடி நானே, என் தந்தையே அதை நட்டு வளர்ப்பவர். என்னிடமுள்ள கனிகொடாத கிளைகள் அனைத்தையும் அவர் தரித்து விடுவார். கனிதரும் அனைத்து கிளைகளையும் மிகுந்த கனிதருமாறு கழித்து விடுவார். நான் சொன்ன வார்த்தைகளால் நீங்கள் ஏற்கனவே தூய்மையாய் இருக்கிறீர்கள். நான் உங்களோடு இணைந்து இருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்து இருங்கள். கிளைகள் திராட்சை கொடியோடு இணைந்து இருந்தாலன்றி தானாக கனிதர இயலாது. அதுபோல நீங்களும் என்னோடு இணைந்திருந்தாலன்றி கனிதர இயலாது. நானே திராட்சை கொடி, நீங்கள் அதன் கிளைகள். ஒருவர் என்னுடனும் நான் அவருடனும் இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனிதருவார். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாது. என்னோடு இணைந்து இராதவர் கிளையை போல தரித்து எறியப்பட்டு உலர்ந்து போவார். அக்கிளைகள் கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படும். நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தைகள் உங்களுள்ளும் நிலைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்பதெல்லாம் நடக்கும். நீங்கள் மிகுந்த கனிதந்து என் சீடராய் இருப்பதே என் தந்தைக்கு மாட்சி அளிக்கிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்து இயேசுவிலே பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, யாரெல்லாம் இந்த உலகத்திலே இறைவனோடும் இயேசுவோடும் தன்னோடும் பிறரோடும் இணைந்திருக்கிறார்களோ, இறை வார்த்தையோடு இணைந்து செல்கிறார்களோ, அவர்கள் இந்த உலகத்திலே கனி தருகின்ற மக்களாக இருப்பார்கள் என்பது நிஜம். இல்லை என்று சொன்னால் நாம் கிளைகளாக மாற்றப்பட்டு கூட்டி சேர்க்கப்பட்டு நெருப்பிலிட்டு எரிக்கப்படலாம் என்ற ஒரு எச்சரிக்கையும் நமக்கு கொடுக்கப்படுகிறது. இன்றைக்கெல்லாம் வர வர இந்த கூட்டு வாழ்வு, இணைந்த வாழ்வே கிலோவுக்கு என்ன விலை என்று கேட்கிற அளவுக்கு மாறி தனி ஓநாயாக இருத்தல் போன்ற கோட்பாடுகளிலே மக்கள் வாழ துடிக்கிறார்கள் என்பது உண்மை. அது என்ன தனி ஓநாயாக இருத்தல்? பீயிங் ஏ லோனர் ஆர் பீயிங் ஏ லோன் ஊஃப். அது என்ன தனி ஓநாய்? நம்ம சர்க்கஸ்ல பார்த்துருப்போம். மனுஷங்க சிங்கத்தோட விளையாடுவாங்க, புலியோட விளையாடுவாங்க, குரங்குகளோடு விளையாடுவாங்க. அதுபடி பழக்கப்பட்டு சிங்கத்தோட பழக்கப்பட்டு நிறைய விளையாட்டுகளை விளையாடுவதை நாம் சர்க்கஸிலே பார்த்திருப்போம். ஆனா நாய் கூட விளையாடுவாங்க. ஆனால் பழக்கப்படுத்தி விட முடியாத ஒரே ஒரு விலங்கு ஓநாய். எந்த ஒரு சர்க்கஸ் விளையாட்டிலும் பார்த்திராத முடியாத, ஏனெனில் ஓநாய் தனக்கென்று உள்ள ஒரு இயல்பை ஒரு நாளும் மாற்றிக்கொள்ளாது. தனி ஓநாயாக இருத்தல் என்னும் கருத்துருவை பின்பற்றுகின்றவர் யாரையும் சாராமல் தன் இயல்பின்படி தனித்திருப்பார். பிறரோடு வெறும் வணிகத்திற்காக மட்டுமே உறவாடுகின்றவராக தவிர மற்ற எந்த உறவையும் வளர்த்து கொள்ள மாட்டார். இது உண்மையிலேயே நம்முடைய சமூகத்திலும் சமய வாழ்க்கையிலும் திருச்சபையிலும் ஈவன் அன்பியங்கள் என்று சொல்லப்படுகிற புனிதமான ஒரு அருள் சாதன கூட்டங்களிலும் கூட, நட்பிலும் குடும்பங்களிலும் இந்த தனித்து செல்லுகிற போக்கு இருக்கத்தான் செய்கிறது. இதுக்கு காரணம் என்னவாக இருக்க முடியும் என்று கேட்டால் அது பல காரணங்கள் சொல்றாங்க. ஏமாத்துறாங்க, கூட்டி கொடுக்குறாங்க, காட்டி கொடுக்குறாங்க, கூடி போன பணம் செலவாகும், நம்ம தான் பாக்கெட்லேருந்து நிறைய செலவு பண்ண வேண்டியிருக்கும், அவன் செய்ய மாட்டான், அவன் செய்ய மாட்டா, வீண் வம்புக்கு நம்ம எழுப்பாங்க, தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து சேரும், அதில் மாட்டிக்குவோம் என்றெல்லாம் காரணங்களை காட்டி இணைந்திருத்தல் தேவையற்றது என்று கூறி பலரும் திரிகிறதை நான் பார்க்கிறோம்.
இணைத்திருத்தல் தேவையற்றது என்று கூறி திரிகிற இந்த சமூகத்திற்கு என்னோடு இணைந்திருங்கள் என்று இயேசு சொல்வது ஏற்புடையதாக இருக்குமா? இயேசுவின் இணைந்திருப்பு யாரோடு, எப்படி, எதற்காக என்ற ஆழ்ந்த கேள்வியை எழுப்புகிறது. நான் உங்களோடு இணைந்திருப்பது போல நீங்களும் என்னோடு இணைந்திருங்கள். இயேசுவின் மனு உருவாதலின் பின்புறத்திலிருந்து இதனை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட இணைப்பு என்பதற்காகத்தான் திராட்சை செடி கனி ஓமை வழியாக எடுத்துக் கூறுகிறார்கள். இயேசு தன்னையே திராட்சை செடியாக வர்ணித்து காட்டுகிறார். இதற்காக இணைந்திருக்க வேண்டும் என நோக்க வேண்டும், இல்லையெனில் அது சுமையாகவே மாறிவிடும். இயேசுவின் நோக்கம் நாம் அனைவருமே புது வாழ்வு பெற்று திகழ வேண்டும் என்பதே. அதனால் தான் என்னமோ இயேசு நாம் அனைவரும் இணைந்து வாழ வேண்டும் என்ற அழைப்பை விடுக்கிறார். நாம் எல்லோரிடமும் இணைவதன் வழி கடவுளோடு இணைந்திருக்கின்றோமா என்று நமக்குள்ளே நம்ம கேட்டு பார்க்கணும். எனக்கே தெரியும், சில பேர் நம்மோடு உறவு கொள்கிறாங்க, வணிக உறவு என்று சொல்வார்கள். அவன்கிட்ட உறவோடு இருந்தால் இது கிடைக்கும், அதை இவளோடு உறவு கொண்டிருந்தால் இது கிடைக்கும் என்ற வணிகத்தன்மை இணைந்திருப்பதற்கு ஆகாது. இதுக்காகத்தான் நம்ம கிறிஸ்தவ ஒன்றிப்பு வாழ்க்கையை நாம் என்கரேஜ் பண்ணிகிட்டே இருக்கிறோம். அதே போல் தான் சினடல் சர்ச் என்று சொல்கிறோமே, இணைந்து பயணித்த திருவோவை என்று சொல்கிறோமே. ஒவ்வொருடைய வாழ்க்கையும் ஒரு சிலருக்கு, ஏன் மிகுந்த பலருக்கு பயனுள்ளதாக, ஆற்றல் தருவதாக அமைய வேண்டும் என்பதே அவரது அழைப்பு. அதுவே நற்செய்தி அறிவிப்பும் கூட. நமது வாழ்வும் பயனும் யாரையும் தொடவில்லை என்றால் என்ன பரிதாபமான ஒரு நிலையில சரியா வாழ்றதுல என்னத்த அர்த்தம் இருக்குது, என்ன மகிழ்ச்சி இருக்குது? ஏன்னா ஒரு ரூமை கட்டி ஒரு ரூமுக்குள்ள எல்லா வசதிகளையும் வச்சு, எல்லா வசதி என்னென்ன வசதி உண்டோ எல்லா வசதிகளையும் வச்சுக்கிட்டு தனியா ஒரு நபர் வாழட்டுமே, எவ்வளோ சந்தோஷமா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மாசம் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அதே வேளையில ஒரு பொருளும் இல்லை, 2-3 பேர் சேர்ந்து ஒரு அறைக்குள்ளே பூட்ட வைக்கப்பட்டு எல்லா வசதிகளுடையும் வாழட்டுமே. இந்த 2 பேருடைய தன்மையில யார் அதிகமாக மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்று நாம் கணித்தால், நிச்சயமாக எல்லா வசதிகளோடு வாழக்கூடிய தனிநபரை விட இந்த எல்லா வசதிகளையும் கொண்ட 2-3 பேர் சேர்ந்து இருக்கிறாங்களே, இவர்களுடைய அறையில் இருக்கக்கூடிய சந்தோஷம் மிகுதியாக இருக்கும் என்பது உறுதி. அதை வேணா செய்து பார்ப்போம். ஆமென். மன்றாடுவோமாக. நாங்கள் மிகுந்த கனிதந்த சீடராக வாழ வேண்டும் என்று அழைத்த ஆண்டவரை இயேசு உம்மை போற்றுகிறோம். எங்களது வாழ்வு ஒரு இணைந்த வாழ்வாக, இணைக்கின்ற வாழ்வாக, இணைக்கப்பட்ட வாழ்வாக இருக்கட்டும். உமது தந்தைக்கும் உம்முடைய திருமகனுக்கும் ஆட்சி அளிக்குமாறு எங்களை ஒன்றாக இணைத்தருளும். ஒன்றாக வாழ்கின்ற பொழுது எங்களது தேவைகள் பல இருப்பினும் அவைகளை நீரே உம்முடைய பாதத்தில் ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு எப்பப்போ தேவையோ எது தேவையோ அவைகளை எங்களுடைய இணைந்த வாழ்வுக்கு ஆசீர்வாதமாக தாரும். இந்த நேரத்திலே பல பேர் பல தேவைகளோடு இந்த ஆராதனையிலே கலந்து கொள்கின்ற பொழுது அத்தனை தேவைகளை நீ ஆண்டவரை நிறைவேற்றி அருளும். தகுந்த காலங்களிலே அவர்களது கற்பனைகள் எல்லாம், கனவுகள் எல்லாம் நனவாக மாறி உமக்கு மாட்சி மிகுந்த கனிதருகின்ற பிள்ளைகளாக வாழ எங்களுக்கு அருளை தாரும் ஆண்டவரே. ஆமென். நம்பிக்கை நலம் தருமே, இறை நம்பிக்கை நலம் தருமே.
கடிதம் மலையாய் உனை நெருக்கும் போது நம்பிக்கை நலம் தருமே, இறை நம்பிக்கை நலம் தருமே, நம்பிக்கை நலம் தருமே, இறை நம்பிக்கை நலம் தருமே. தடைக்கல்லாய் உனை சாய்க்கும் போது நம்பிக்கை நலம் தருமே, இறை நம்பிக்கை நலம் தருமே, நம்பிக்கை நலம் தருமே, இறை நம்பிக்கை நலம் தருமே. மாண்புயரிவருள்ளடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறைகள் நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமப்புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானின்று அவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திருநத்தமாகியவற்றின் தூய மறைவருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்த்து உணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகி இறைவனோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகிறோம்.
பயணிக்கும் திருஅவையாக ஒன்றிணைவோம் பங்கேற்போம். இறையாட்சியின் கனவுகள் மெய்ப்படவே நற்செய்தி அறிவிப்போம். இணைந்து பயணிக்கும் திருஅவையாக ஒன்றிணைவோம் பங்கேற்போம். இறையாட்சியின் கனவுகள் மெய்ப்படவே நற்செய்தி அறிவிப்போம். தந்தை கடவுளின் அன்பினிலே, ஆண்டவர் இயேசுவின் வழியினிலே, தூய ஆவியின் ஒளியிலே உருவாகுவோம். இணைந்து பயணிக்கும் திருஅவையாக ஒன்றிணைவோம் பங்கேற்போம். இறையாட்சியின் கனவுகள் மெய்ப்படவே நற்செய்தி அறிவிப்போம். இறை மக்கள் குழுமமே வாழும் திருஅவையா, திருமுழுக்கால் நாம் எல்லாம் உறுப்பினரா. இறை மக்கள் குழுமமே வாழும் திருஅவையா, திருமுழுக்கால் நாம் எல்லாம் உறுப்பினரா. உயர்வு தாழ்வு என்று மையம் விளிம்பு என்று பிரிவினை இங்கு இல்லையே. பெண்கள் ஆண்கள் என்னும் திருநிலை பொதுநிலை ஏற்ற தாழ்வு இங்கு இல்லையே. அனைவரும் கடவுளின் பிள்ளைகள் ஆயினோ, கடவுளின் அனைவரும் சொந்தம் ஆயினோ. அனைவரும் கடவுளின் பிள்ளைகள் ஆயினோ, கடவுளின் அனைவரும் சொந்தம் ஆயினோ. இணைந்து பயணிக்கும் திருஅவையாக ஒன்றிணைவோம் பங்கேற்போம். இறையாட்சியின் கனவுகள் மெய்ப்படவே நற்செய்தி அறிவிப்போம். காலத்தின் அறிகுறி கருத்தாய் ஆய்ந்தறிந்து இறை வார்த்தை ஒளியில் தேர்ந்து தெளிந்திடுவோம். காலத்தின் அறிகுறி கருத்தாய் ஆய்ந்தறிந்து இறை வார்த்தை ஒளியில் தேர்ந்து தெளிந்திடுவோம். விளிம்பு நிலையில் வாடும் எளியோர் குரலுக்கு கனிவாலே செவி கொடுப்போம். பிரசபை பலமத மக்களோடு உளம் திறந்து உரையாடுவோம். அனைவரும் கடவுளின் பிள்ளைகள் ஆயினோ, கடவுளில் அனைவரும் சொந்தம் ஆயினோ. அனைவரும் கடவுளின் பிள்ளைகள் ஆயினோ, கடவுளில் அனைவரும் சொந்தம் ஆயினோ. இணைந்து பயணிக்கும் திருஅவையாக ஒன்றிணைவோம் பங்கேற்போம். இறையாட்சியின் கனவுகள் மெய்ப்படவே நற்செய்தி அறிவிப்போம். இணைந்து பயணிக்கும் திருஅவையாக ஒன்றிணைவோம் பங்கேற்போம். இறையாட்சியின் கனவுகள் மெய்ப்படவே நற்செய்தி அறிவிப்போம். தந்தை கடவுளின் அன்பினிலே, ஆண்டவர் இயேசுவின் வழியினிலே, தூய ஆவியின் ஒளியினிலே இணைந்து பயணிக்கும் திருஅவையாக ஒன்றிணைவோம் பங்கேற்போம். இறையாட்சியின் கனவுகள் மெய்ப்படவே நற்செய்தி அறிவிப்போம். நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலம் தொழுகையும் புகழும் போற்றியும் ஆட்சிமையும் உண்டாக கடவது. போற்றியும் ஆட்சிமையும்
தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.